வணக்கம். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க, இப்போ +2 படிக்கிறீங்க. பெண், ஆண் 2 பேருமே +2 படிக்கிறீங்க. +2 படித்து காலேஜ் போகிறீங்க. காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃபு கொஞ்சம் ஜாலியாக துள்ளி கிள்ளி விளையாண்டு பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிற வயசு இல்லைங்களா? அப்போது காலேஜுக்குள்ளே போகிறீங்க. காலேஜுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் அதே மாதிரி ஆடலும் பாடலும் அது இது இருக்கும். 2வது வருஷம் தான் இந்த மெச்சூரிட்டி வந்து நீங்கள் காலேஜில் அந்தளவுக்கு அவங்க ஒர்க் லோடு கொடுப்பாங்க. படிக்க பிடிக்க ஒர்க் பண்ண லேப் ஒர்க்கு அந்த ஒர்க்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த பொறுப்பு டென்ஷன் எல்லாம் கூட வரும்போது எல்லாமே கொஞ்சம் அமைதியாயிரும். கரெக்டாக அமைதியாயிரும். ஏன்னு கேட்டால் நமக்கு தெரியுமல்ல, அப்படி அமைதியாயிரும். அமைதியாகும்போது உங்களுடைய இலக்கு கவனம் எப்படி இருக்கணும்னால் படிக்கணும். பிஎஸ்சி முடிச்சிடணும். ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர் பண்ணுறான். டே பேசாமல் போடா, படிக்கிறது உருப்படியாக பாடுறா, 2-3 வருஷம் போட்டுறா பார்க்கலாண்டா டே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நல்ல பெண்ணாக இருந்தால் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து தட்டி தடுமாறி ஏதோ சொல்லுதுன்னு வச்சுங்களேன். சொல்லும்போது அவன் சொல்லணும், படிக்கிற வழி பார்க்கலாமா, இதெல்லாம் முடிக்கலாமா, முடிச்சுட்டு அதில் கவனம் செலுத்தலாமா, ஏமா அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குற போமான்னு சொன்னால் என்னங்க சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அவன் ஜெயிக்கிறான் நான் ஜெயிக்கிறான்னு சொல்லி லைஃப்பை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த காமம், அந்த ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பார்க்குற பார்வை கீர்வை எல்லாம் வந்து இழுக்கிற சக்தி உள்ளது. காலேஜ் போக வேண்டாம், சினிமா போகலாம் அப்படின்னா ஓகே சொல்லுவீங்க, பைக் எடுத்துகிட்டு பறப்பீங்க. வாழ்க்கை வீணாக போயிடும்மா குழந்தைகளா, நான் சொல்கிறது நல்ல கேளுங்க. வாழ்க்கை வீணாக போயிடும். முதல் எப்படி நிற்கணும், நின்றதுக்கப்புறம் அதெல்லாம் தன்னை போல வரும். டபுள் மடங்கு அனுபவிச்சுக்கலாம். என்ன தேக்கி வச்சிருந்து தேனை வந்து தேன் இருக்குல்ல, தேன் வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி பல ஆண்டுகள் வச்சுருப்பாங்க. மறுபடியும் அதை உடைச்சி பார்க்கும்போது 3-4 மடங்கு தித்திப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இதெல்லாம் தேக்கி வச்சு படித்து முடித்து நம்ம உண்மையாக பேசி ஒரு கல்யாணம் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இரவு நீங்கள் சந்திக்கும் போது அதனுடைய இன்பம், ஆசை அளவே இல்லை. இந்த தேன் சுவை விட நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றேன். கொஞ்சம் நிதானம், பொறுமை இதெல்லாம் வேணுங்கிற. மெச்சூரிட்டி இல்லாத போது எதுவுமே பண்ணக்கூடாது. படிப்பு தான் முக்கியம். நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஸ்டெடியான ஆளாக நிற்கணும் அப்படிங்கிற கவனத்தை வச்சு காலேஜ் போகணும். காலேஜ் பசங்க வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு லைஃப் ஸ்பாயில் ஆகி போயிடும். கவனமாக இருங்க. 2026 வந்து நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளாக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். பார்த்து ஒரு சவால் எடுத்துருக்குங்க. சரிங்களா? வச்சுருட்டா? ஓகே, பாய். ஓகே.